ஏமாத்திட்டீங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. உனக்கு நினைவு வர்ற வரைக்கும் உன் பெண்மைக்கு காவலா இருக்கலாம்னு தான் இருந்தேன். மாங்கல்யம் கட்டிட்டீங்களே, அந்த உரிமை நாடியா? அத உரிமைன்னு நான் நினைக்கல, அதனால ஏதோ உறவு கொண்டாடலாம்னு நினைக்கல. ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும். ஒண்ணு 9 சொல்லுங்க. வசதியானவங்க தானே நீங்க. உங்களுக்கெல்லாம் வாயும் இருக்கு, கையும் இருக்கு. ஆனா வாயிருந்த ஊமையா, கையிருந்த முடமா வாழ ஏங்க தானே நாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், சங்கிலி கட்டுனா நாய் தான் கூட வரும், நான் உங்க கூட வர மாட்டேன். ஏன் கூட வரணும்னு என்னைக்குமே நான் சொல்லல. ஆனா என் குடும்பத்துக்கு இடைஞ்சலா நீ வரக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க நீங்க மனுஷனே இல்ல. எனக்கு இதுதான் வழியா? இந்த வழியில போனா தான் என் தம்பியோட வாழ்க்கையில நீ குறுக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். குதிரைக்கு கடிவாளம், பசுவுக்கு மூக்கணம் கயிறு, பெண்ணுக்கு திருமாங்கல்யம். இதான உங்களோட அர்த்தம்? நீ கட்டுப்படணுங்கிறதுக்காக நான் இதை கட்டல. யாருக்கும் தெரியாம இதை காட்டி எறிஞ்சிட்டு எங்க யாரே எவரை விரும்புறியோ அவரையே நீ கல்யாணம் செஞ்சுக்க. பாருங்க, முதல்ல நான் சொல்றத கேளு. இந்த திருமணத்தை நான் போட்டோவும் எடுத்திருக்கேன். இத வெறும் கயிறா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் என் தம்பியோட வாழ்க்கையில குறுக்கிட்ட உருவான போட்டோ உண்மையை உணர்ந்து. நீதியை காக்க வேண்டியவர் அநீதியை செஞ்சுட்டீங்களே, என் வாழ்வையே நிர்மூலமாக்கிட்டீங்களே. ஆகல ஆக்கல, அந்த போட்டோவை நான் ஆதாரமா வச்சுக்க மாட்டேன். இந்த உண்மையை சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எதுவரைக்கும் என் தம்பியோட வாழ்க்கையில நீ குறுக்கிடாத வரைக்கும், அந்த ஏமாந்த வாழ்க்கையில இடையூறு செய்யாத வரைக்கும். கடவுளே, கணத்துல விழ போறான்னு முரளிய காப்பாத்த போய் கடல்ல நான் விழுந்துட்டேனே.